ஆணுக்கு பெண்ணடிமை என்பன போன்ற பிற்போக்குவாதங்களும் பழமைத்தனமான செயல்களும் நிலைத்த இந்த சமூகத்தில் பாராட்டி போற்றி வந்த பழமை லோகத்தை ஈரோட்டிலிருந்து கிளம்பி இடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கிய தந்தை பெரியார் தான் கொண்ட நீரதனை பன்மடங்கு பெருக்கி பாரினர் பருகி மகிழ்ந்தடவே சூழ்கொண்டு உலவும் மேகமாய் திகழும் தலைவர் கலைஞர் அவர்களின் அரசியல் ஆசான். துடுக்குமிகு கொண்டடைந்த துணியுமிக்க ஆதிக்க வர்க்கத்தை அடுக்கு சொல்லால் அடக்கி காட்டிய பேரறிஞர் பெருந்தகை அறிவுக்கடல் அரசியல் ஆசான் அண்ணா அவர்களின் அறிவுலக சித்தாந்தத்தின் தந்தையாக திகழக்கூடிய தந்தை பெரியார் தொண்டு செய்து படுத்தப்படும் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் இவர் மனக்குகையினில் சிறுத்தை எடும் என்று பாவேந்தர் பாட்டுத் தலைவன் பாரதிதாசன் பாடிய பாடல் வரிகளுக்கு ஏற்ப சமூகத்தின் இருட்டிலே மூழ்கி கடந்த அறிவு குருடர்களாக வெளிச்சத்திற்கு வராதவர்களை இதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய பாதை என்கின்ற சுயமரியாதை பகுத்தறிவு உணர்வினை இந்த தமிழ் மண்ணில் விதைத்த மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களை தவிர்த்து திராவிட தமிழ்ச் சமூகத்தின் வரலாற்றை எவராலும் எழுத முடியாது என்பது அழுத்தமான நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கழகத் தலைவர், தமிழ்நாடு முதல்வர், தாயுமானவர் அண்ணன் தளபதி அவர்களின் பொற்கரங்களால் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டு இன்றைக்கு உலக மக்கள் பார்வையில் மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களின் புகழை நினைத்து மகிழ்வோம். இந்த வாய்ப்பினை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய ஒப்பாரும் மிக்காரும் மில்லா தலைவர், கழகத் தலைவர், தமிழ்நாடு முதல்வர், தாயுமானவர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் உயிர் உள்ள நாள் வரையில் பயணிப்போம். அதையும் தாண்டி இயற்கை நமக்கான அனுமதியை தந்திருக்குமேயானால் நம்முடைய அடுத்த தலைவராக இனியவர் இளைய கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்போம்.